வணக்கம் உறவுகளே, இது நங்கூரம். நான் முருகேசன். இந்த காணொலியை பார்க்கும் நண்பர்கள் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் செஞ்சு உங்களுடைய மேலான ஆதரவை எனக்கு அளியுங்கள். நன்றி, வணக்கம். சீமான் பத்திரிகையாளர் சந்திப்பு கெட்டவத்தெல்லாம் சொல்லி பேசிட்டாரு, திட்டாரு அப்படிங்கிற மாதிரியெல்லாம் காணொலியில் பார்க்குறோம். இந்த காணொலியை நம்ம வச்சுருக்கோம், எடுத்து வச்சுருக்கோம். சீமானுக்கு எப்படி அப்படின்னா, அவங்க என்ன சொல்கிறாங்க, ஒரு ஒரு சில நபர்கள் என்ன சொல்கிறாங்க, சாமானியன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன யூடியூப் சேனல், அவர் என்ன சொல்கிறாரு, சீமான் பக்கத்து தான் நியாயம் இருக்குது, பத்திரிகையாளர்கள் கேட்டதான் தப்பு அப்படிங்கிற மாதிரியான ஒரு இதை செட் பண்ணுறாரு. அது எப்படி அப்படின்னா, சீமான் மாதிரியான ஆளுங்கள்கிட்ட தான் இந்த தமிழ்நாட்டை 2 பேர்த்துக்கிட்ட தான் இந்த மாதிரிலாம் ஏட்டி போட்டியெல்லாம் கேள்வி கேட்க முடியும், எல்லா கேள்விகளும் கேட்க முடியும், எல்லா கேள்விகளும் பதில் சொல்லுவாங்க அப்படின்னு இந்த மாதிரி கேள்விகள் அவங்கள்ட்ட தான் கேட்குறாங்க. ஒன்று சீமான், ஒன்று அண்ணாமலை. சீமான் இவங்க 2 பேர்த்துக்கு என்ன நினைப்பு அப்படின்னாக்கா, இப்போ நமக்கு தெரிஞ்சதை சொல்லிடுவோமே. இப்போ என்ன நினைப்பு அப்படின்னாக்கா, 20,000 புத்தகங்களை படித்தோன்னு சொன்னார் அண்ணாமலை. அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா, தண்ணியில் போட்டு விடும்போது பார்த்தீங்கன்னாக்கா, கேமரா வச்சு கரெக்டாக அவர் பண்ணின தில்லுமுள்ளு வேலையெல்லாம் தெரிஞ்சு போச்சு. அவர் ஒரு தற்குறி. இப்படி தான் அவர் தற்குறி தான் அவர் அண்ணாமலை. ஏன்டா முழங்கால் தண்ணியில் எங்கடா போட்டு விடுறேன்னு கேட்டு நான் பாடாப்படுத்தி உருக்கி எடுத்துட்டாங்க நெட்டிசன்கள். அப்படி இருக்குது. அந்த மாதிரியான ஒரு அதிபுத்திசாலி. அவர் 20,000 புக்குகள் படிச்சிருக்கார். அம்பேத்கர் 20,000 புக்கு படிச்சிருப்பார் என்னன்னு தெரியல. உலகின் மிகப்பெரிய ஒரு அதிபுத்திசாலியான அம்பேத்கர் 20,000 புக்கு படிச்சிருப்பாரா அப்படிங்கிறது தெரியல. ஆனால் அண்ணாமலை படித்து முடிச்சுட்டாராம். 20,000 புக்கு படித்து முடிச்சுட்டாராம் இந்த வயசுலேயே. அதே மாதிரி சீமான் பார்த்தீங்கன்னாக்கா என்ன பண்ணுவார் அப்படின்னா, நான் அந்த நான் வந்துட்டேன்னா நீட்டை என்ன பண்ணுவாங்கிற உடனே என்ன பண்ணுவேன், உடனே சாவியை போட்டு பூட்டி எல்லா ஹாஸ்பிட்டல் மெடிக்கல் காலேஜ் பூரா சாவியை போட்டு பூட்டி கொண்டாந்து தலைமாட்டில் வச்சு தூங்கிடுவோம் அப்படிம்பார் சீமான். பார்த்துருக்கீங்கல்ல, எல்லாம் பார்த்துருப்பீங்க, எல்லாருமே பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா, நான் நெய்தல் படை கட்டுவேன், தனி இராணுவம் கட்டுவேன், அப்படியே போய் ஜிக்குன்னு போய் ஸ்ரீலங்காவில் போய் எல்லாத்தையும் உண்டுல ஆகிட்டு வந்துடுவேன் அப்படிம்பார். இந்த மாதிரிலாம் பண்ணுவார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா, நீட்டு மெடிக்கல் காலேஜ் கொண்டு வந்து வச்சுடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கவர்னர் மாளிகை தண்ணியோடு தரமாட்டேன். கவர்னர் வெளியே போயிருக்கும்போது கவர்னர் மாளிகை போட்டு அந்த சாவியை கொண்டு வச்சு தூங்கிடுவேன். என்ன பண்ணிடுவேன் ஒன்றும் பிடுங்க முடியாது. காரணம் என்ன அப்படின்னா நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு கீழே வாழ்கிறோம். இவங்களுக்கெல்லாம் என்னென்ன அப்படின்னா, பயங்கர சுப்ரியர் பவர், பெரிய சுப்பீரியர் அப்படிங்கிற மாதிரி. தினம் இவங்கெல்லாம் ஏதாவது செய்தியில் அடிபட்டுக்கிட்டே இருக்கணும். அப்படியே டெய்லி ஒரு 4 ப்ரெஸ் மீட் 5 ப்ரெஸ் மீட் கொடுப்பான் அந்த ஆள்லாம். யார், நம்ம சீமான் தம்பி இருக்காப்லையே, அந்த தம்பியெல்லாம் பார்த்திங்கன்னா டெய்லி ப்ரெஸ் மீட்டு, 2 ப்ரெஸ் மீட்டு 3 ப்ரெஸ் மீட்டு. அதாவது மக்கள் மறந்துடக்கூடாது, அது இதுலேயே இருக்கணும் அப்படின்னு. ஒரு பத்திரிகையாளர் ஒரு கேள்வி கேட்குறான் அப்படின்னா அவன் தப்பாகவே கேட்கட்டுமே. நீ என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு பெரிய மனுஷன், ஒரு கட்சியினுடைய தலைவன் என்ன பண்ணணும் அப்படின்னா, அடுத்த கேள்வி இல்லை, இந்த கேள்வி வேணாம், நெக்ஸ்ட் அடுத்த கேள்வி கேளுங்க அப்படின்னா வேலை முடிஞ்சு போய். அதை விட்டுட்டு நீ யார், எந்த பத்திரிக்கை, எங்கேருந்து வர, அண்ணாமலை இதை தான் கேட்பார். யாருமா கேட்டது, முன்னாடி வாங்க, யாருமா உங்கள் முகத்தை கொஞ்சம் கேமராவில் காட்டுங்க அப்படிம்பார். இதெல்லாம் இது எவ்வளோ பெரிய கொடூரமான ஒரு செயல் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, நீ யார், தனியாவா அப்படி ஓரமாவா அப்படிங்கிறாரு. அந்த பத்திரிகையாளரை பார்த்து ஓரமாவா அப்படிங்கிறாரு. மரியாதை இல்லாமல் பேசுகிறாரு. நீ வா போன்னு பேசுகிறாரு. ஆனால் அவனவனு பேசுகிறாரு. நாங்கள் கோர்ட்டுக்கு போயிருக்காங்க, கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் கோர்ட்டுக்கு போயிருக்குது அப்படின்னு. அதாவது தேர்தல் கமிஷன் எப்படின்னா, அது செப்பரேட்டான ஒரு கான்ஸ்டியூஷன் பாடி. இந்திய அரசுக்கு மாநில அரசுக்கு தேர்தல் கமிஷன் கட்டுப்படாது. அது எலெக்ஷன் சொல்லிட்டு வந்துட்டா, எலெக்ஷன் சம்மந்தப்பட்ட வேலைகள்னு சொல்லிட்டு வந்துட்டா, அதுக்கு ஒரு நாம்ஸ் வச்சுருக்காங்க. அந்த நாம்ஸ் பிரகாரம் தான் அது நடந்துக்கும். அதுதான் முறை. இதுவரைக்கும் நடந்துருக்குது. டிஎன் சேஷன் ஒருத்தர் இருப்பார் பார்த்தீங்களா, உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும், அவரை பார்த்துருப்பீங்க. அவர் தேர்தல் கமிஷனரோட பதவி எவ்வளோ அதிகாரமிக்க பதவி அப்படிங்கிறது அவர் வந்ததுக்கப்புறம் தான் நமக்கு தெரிஞ்சது. ஆனால் அதுக்கப்புறம் நம்ம நிறைய பேர் பார்த்தீங்கன்னாக்கா விழுந்துட்டாங்க. நான் ஞானேஷ்குமார் சுருண்டு உள்ளே போய் மாட்டி சிக்கி சொல்கிறார். மோடிங்கிற கிரைண்டரில் சிக்கி, மோடி கிரைண்டர் எப்படிலாம் சுற்றுதோ அதுக்கெல்லாம் சுற்றிக்கிட்டு இருக்காரு. இவர் நல்லா பீகார் தேர்தலில் ஜெயிச்சு கொடுத்துட்டாரு. முழு பெருமையும் ஞானேஷ்குமார் தான் சேரும். அந்த மாதிரி அவங்க ஒரு கான்ஸ்டியூஷன் பாடி தான். ஆனாலும் மத்திய ஒன்றிய அரசுக்கு பயந்துக்கிட்டு அவங்க சொல்கிறது கேட்டுக்கிட்டு இப்போ எஸ்ஐஆர் எடுக்கணுங்கிறாங்க. சட்டம் இது போய் ஆர்டர் வந்துருச்சு தமிழ்நாட்டுக்கு.
ஆர்டர் வந்து அதை நடைமுறைப்படுத்தணுமா வேணாமா? நடைமுறைப்படுத்தி தானே ஆகணும். அதானே மாநில அரசினுடைய கடமை. நீங்கள் நடைமுறைப்படுத்த முடியாது. தேர்தல் கமிஷன் சொல்கிறத அரசு கேட்குறதா, அரசு சொல்கிறத தேர்தல் கமிஷன் கேட்குறதா அப்படின்னாக்கா கோர்ட்டில் தான் பேசலாம். கேஸு போடலாம். கேஸு தமிழ்நாடு கவர்மெண்ட் போட்டிருக்குது. எஸ்ஐஆர் வேணாம், பண்ணக்கூடாது, இப்போ பண்ணக்கூடாதுன்னு சொல்ல, இப்போ பண்ணக்கூடாது, சாவகாசமாக பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. இதையெல்லாம் எடுத்து நாங்கள் கேஸ் போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கேஸ் போட்டிருக்காரு. அதுதான் அந்த நிருபரும் சொல்கிறாரு. அப்போ கேஸ் போட்டு என்னன்னு கேஸ் போட்டிருக்கு அப்படின்னா என்னான்னு கேஸு போட்டிருக்குன்னு தான் ஒரு நிருபருக்கு தெரியும். என்னான்னு கேஸு போட்டிருக்கு அப்படின்னு நிருபருக்கு தெரியும். சுப்ரீம் கோர்ட்டில் போட்ட கேஸை எப்படி நிருபருக்கு தெரியும்? ஒருவேளை தெரிஞ்சிருந்தாலும் இந்த இடத்துல அந்த கேள்வி தேவையா அப்படிங்கிற மாதிரியான ஒரு இது வருதா இல்லையா நமக்கு? இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு நிருபர் கேட்டுக்கணும். ஒரு படத்தில் வந்து பாண்டியராஜன் சார் சொல்லுவார், ஒரு கேள்வி கேட்டாக்க அவருக்கு தெரியலன்னு நினைக்கிறேன், ஏதோ ஒரு சம்திங் அவர் சொல்ல முடியாது பதில். அடுத்த கேள்வி அப்படிம்பார். அது மாதிரி இன்னொரு தடவையும் அடுத்த கேள்வி அப்படிம்பார். அந்த மாதிரி நீங்கள் மறுதளிச்சிட்டு போயிடலாம். இல்லை அந்த கேள்வி பதில் சொல்ல முடியாது தம்பி, கோச்சிக்காது, இனிமேல் அந்த கேள்வி கேட்காதீங்க, வேறு கேள்வி கேளுங்க அப்படின்னு சொல்லலாம். அதுக்குள்ள பயம் இருக்குது. அதாவது நீங்கள் எல்லாம் என்ன சொல்கிறாங்க, இந்த நிர்மலா சீதாராமன்லேருந்து, இந்த நம்ம யார் அண்ணாமலையிலேருந்து, இவர் நம்ம யார் புது செங்கி நம்ம தம்பி சீமான் அந்த பையன்லேருந்து எல்லாருமே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எல்லாமே எப்படி அனுப்பட்ட என்ன பண்ணால் ஒரு சுப்பீரியாரிட்டி மென்டலோடே இருப்பாங்க. நம்ம தான் அறிவில் சிறந்தவங்க, நம்ம தான் உயர்ந்த இடத்துல இருக்கிறோம், நம்ம சொல்கிறதான் எல்லோரும் கேட்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலையிலே இருப்பாங்க. சீமானை பேசுகிறதும் அப்படி தான் இருக்கும், அண்ணாமலை பேசுகிறதும் அப்படி தான், நிர்மலா சீதாராமன் பேசுகிறதும் அப்படி தான் இருக்கும். அந்த மாட்ட போய் ஊட்டி மலையில் விளையிறீங்கன்னா இவ்வளோ ஏற்றிட்டீங்க அப்படின்னா உங்களை யாருங்க அதில் பயணிக்க சொன்னது அப்படிம்பாங்க. என்னங்க நீங்கள் வந்து இதுக்கு இவ்வளோ வரி போட்டுறீங்க, வெங்காயத்துக்கு இவ்வளோ வரி போட்டுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டால் உடனே நாங்கள் வெங்காயம் சாப்பிட்றதில்ல, எங்களுக்கு அதை பற்றி தெரியாது. இது எப்படியாப்பட்ட பதில்? என்ன மாதிரி பதில்? ஒரு மத்திய நிதியமைச்சர், அதுவும் 150 கோடி மக்களினுடைய தலையெழுத்து நிர்ணயிக்கக்கூடிய ஒரு இடத்துல இருக்கிற ஒரு அமைச்சர் எப்படியாப்பட்ட பதில்? நீங்கள் வந்து உப்பு போட்டு சாப்பிட்றீங்களா, இல்லை வெங்காயம் போட்டு சாப்பிட்றீங்களா அப்படின்னு தான் கேட்டோம். இவ்வளோ விலை ஏறி இருக்குது, அதுக்கு என்னங்க இப்படி கொடுமையாக வெங்காயம் விற்கிது அப்படின்னு சொல்லிட்டு, அதிகமான விலை விற்கிது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் அதுக்கான பதிலை சொல்லணும். அப்படி தெரியலன்னா கேட்டால் சொல்லணும். அந்த பதிலுக்கான கேள்வி எனக்கு தெரியல, இப்போ பிஏவை கேட்குறேன். பிஏ எல்லாமே ஐஏஎஸ் ஆஃபீஸராக தான் இருப்பாங்க. எவனே ஒருத்தனை கூப்பிட்டு என்ன ஆகிறேன்னு சொல்லி கேட்டு சொல்லலாம்ல. அதுவும் சொல்லலை. நாங்கள் வெங்காயம் சாப்பிட்றதில்ல. அதான் என்ன சொல்ல வராங்க, அவங்க பிராமினா அதனால் வெங்காயம் பார்ப்பனரா அதனால் வெங்காயம் சாப்பிட்றது இல்லையா, அது அவங்க சொல்ல வர்றது. இந்த மாதிரி தான் வந்து அதிமேதாவித்தனமாக பேசுகிறது. ஒரு சாதாரண புரோக்கரு, ஒரு சாதாரண பத்திரிகையாளர், அவர் வந்து கேள்வி கேட்குறாரு அப்படின்னா அவர் புரோக்கர் ரேஞ்சுக்கு ஒரு டீல் பண்ண வேண்டியது. என்னமோ இவர் வீட்டில் வந்து ஒரு புரோக்கர் வேலை பார்க்குற மாதிரியும், இவங்க வீட்டில் வந்து கொத்தடிமை வேலை பார்க்குற மாதிரியும், அந்த மாதிரியான ஒரு பிம்பத்தை தான் இவங்க கட்டம் பார்ப்பாங்க. அப்போ அதான் பத்திரிகையாளர்களே ஓரங்கட்டுறது. பத்திரிக்கையாளர் கேள்வி கேட்கலன்னா வேறு கேள்வி கேளுங்கன்னு சொல்லிட்டு போனால் சிம்பிள். இந்த கேள்வி பதில் சொல்ல முடியாது தம்பி, வேறு கேள்வி கேளுங்க அப்படின்னா. நீ என்ன வெங்காயமா, ஒரு கேமரா ஒரு மைக்கு கொண்டு வந்தால் நீ என்ன வெங்காயமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வி. இந்த கேள்வியெல்லாம் வந்து இதெல்லாம் எந்த விதத்தில் சரின்னு தெரியல. பத்திரிகையாளர் தவறாகவே கேள்வி கேட்டிருந்தாலும் ஒரு கட்சியின் தலைவராக இருக்கிறவர், ஒரு நாட்டினுடைய நான் வந்து ஒரு நாட்டின் இதாக வருவேன் அப்படின்னு சொல்கிற ஒரு நபர் எப்படியெல்லாம் கேள்வி கேட்குறாரு, அதுக்கு எது நம்மளாம் பதில் சொல்ல வேண்டியிருக்குது. அப்படிலாம் பாருங்கள், நீங்களே பார்த்துங்க. நம்ம வந்து சொல்கிறதில்ல. ஏன்னா சீமானை பற்றி ஏதாவது சொன்னோன்னு வச்சுக்கலாம், உடனே வந்து சீமானுக்கு எதிராக பேசுகிறான் அப்படிங்கிற மாதிரிலாம் கமெண்ட்லாம் போட்டு திட்டுவாங்க. ஏற்கனவே நிறைய திட்டிருக்காங்க கமெண்ட்லாம் போட்டு, அந்த மாதிரிலாம் கமெண்ட்லாம் போட்டு திட்டுவாங்க. அதனால் நீங்களே பார்த்துங்க சார், பார்க்குறவங்க காமெடியிலே பார்த்துக்குங்க. இன்னொரு பிரச்சனை என்ன அப்படின்னா, சீமான் வந்து பொதுவாகவே ஒரு சுப்பீரியாரிட்டி இது இருக்கிறவர். அவர் வந்து எப்படி அதான் ஏற்கனவே சொன்னோன்னா, அதே மாதிரி வந்து அவர் பார்த்தீங்கன்னா அவர் சாதகமாக நம்ம பதில் சொன்னால் இங்கிட்டு திரும்பி அஹாஹாம்பார், அப்புறம் இங்கிட்டு திரும்பி அவனை சிரிக்கிறான்னு பார்த்தா அவனை திரும்பி அஹாஹாம்பார், இங்கிட்டு பின்னாடி திரும்பி அஹாஹாம்பார். எதிராக கேள்விகள் கேட்டாக்கா அதுக்கு வந்து இந்த மாதிரி டென்ஷன் ஆகிடும். நீ யார், எந்த பத்திரிக்கை, இந்த மாதிரி கேள்வியெல்லாம் எதுக்கு இந்த மாதிரிலாம் கேள்வி கேட்கணும்னு கேட்குறேன். நீங்கள் வந்து ஒரு பதிலை சொல்கிறீங்க, அந்த பதிலை வந்து எப்படி சொல்லணும், பொறுமையாக நிதானமாக சொல்லலாம். மற்ற கேள்வி கேளுங்களேன், வேறு கேள்வி கேளுங்களேன் ப்ளீஸ் அப்படின்ட்டா வேலை முடிஞ்சு போச்சு. ப்ளீஸ்ன்னு சொன்னால் அவன் அடுத்த கேள்விக்கு போயிடுவான், திருப்பி கேட்க மாட்டான். திருப்பி கேட்டால் நீங்கள் டென்ஷன் ஆவீங்கன்னு தெரியும், அவங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். எல்லாம் இது காமனாக உள்ளது தானே. அந்த மாதிரி இருக்குது. இந்த மாதிரி பேசுகிறத விட்டு இப்போ இவங்க இவ்வளோ கோவப்படுறாரு, ஒரு பத்திரிகையாளர் கேள்வி கேட்டதுக்கு இவ்வளோ கோவப்படுறாரு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தோணுது.
இன்னொருத்தர் அந்த சாமானியன் சொல்லிட்டு அந்த யூடியூப் சேனல் இன்னொன்று என்ன கேட்குறாரு அப்படின்னா, இதே கேள்வியை இந்த மாதிரி ஒரு கேள்வியை அடுக்கடுக்கான கேள்விகளை கொண்டு போய் ஒரு முதல்வர்கிட்ட போய் கேட்க முடியுமா? முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கிட்ட போய், என்னங்க அவங்க அப்பா இருந்தார், இப்போ நீங்கள் இருக்கீங்க, உங்கள் உதயநிதி இருக்கார், அதுக்கப்புறம் இன்ப நிதி படம் எடுக்க வந்துட்டார், அப்போ இது வந்து வாரிசு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேள்வி கேட்க முடியுமானா? கேட்டால் அவர் பதில் சொல்லிட்டு போகிறாரு. ஸ்டாலின் நினைக்க ஓட மாட்டார். ஸ்டாலினாவது பரவாயில்ல, உதயநிதிட்ட போய் கேட்டு பாருங்கள், இந்த கேள்வி கேட்டு பாருங்கள், அவர் கூலாக பதில் சொல்லுவார். இல்லைங்க, நாங்கள் வந்து வாரிசு அரசியல் தாங்கிறதுல மாற்று கருத்தில், அதே சமயத்தில் நாங்கள்லாம் உழைச்சி தான் நாங்கள் வந்து இந்த இடத்துக்கு வந்து நாங்கள் வந்திருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி அவங்களும் சொல்லுவாங்க. இப்போ ஸ்டாலின் எடுத்துங்களேன், கிட்டத்தட்ட 20 வயசில் அவர் கல்யாணம் பண்ணி 2 மாதத்தில் எமர்ஜென்சியில் குத்தி வேண்டி போய் உள்ளே போட்டு எவ்வளோ கஷ்டப்பட்டு அதுக்கப்புறம் படிப்படியாக இளைஞரணி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மேலே வந்து இன்றைக்கி முதல்வர் ஆகியிருக்காரு. அது மாதிரி எல்லாருமே தகுதி இல்லைன்னா எந்த பதவி நிற்காது, எந்த போஸ்டிங் நிற்காது. தகுதி இருக்கிறதுனால தான் அவர் அந்த இடத்துக்கு வந்திருக்காரு. 72 வயசில் அந்த இடத்துல உட்காந்துருக்காரு அப்படின்னா அவர் வந்து அவருடைய அனுபவத்துக்கும், அவர் அரசியல் அனுபவத்துக்கும், அவரோட பக்குவத்துக்கும் அதெல்லாம் வந்து நம்ம யோசிப்போம். இந்த மாதிரி கேள்வியெல்லாம் ஸ்டாலின்கிட்ட கேட்க முடியுமா அப்படின்னா, ஸ்டாலின்கிட்ட கேட்டாலும் பதில் சொல்லுவார். உதயநிதிகிட்ட கேட்டால் அதை விட சூப்பரான பதிலாகவும் சொல்லுவார். இந்த மாதிரி பதில்கள்லாம் சொல்லுவாங்க. இவங்க வந்து இவர் என்ன பண்ணுறாரு, இப்போ அந்த டிவி நிருபர் மேலே புகார் சுமத்துறாரு இந்த சாமானியன் சொல்லிட்டு அந்த பத்திரிக்கைக்காரர். டிவி நிருபர் மேலே புகார் சொல்கிறார், இவர் தான் வாய் போகணும் வாக்கில் கேள்வியெல்லாம் கேட்குறாரு அப்படின்னு. இது எந்த ஒரு கேள்வி கேட்டால் பதிலை கொடுக்குறதும் கொடுக்காமல் போகிறதும் அந்த தலைவருடைய அரசியல் கட்சி தலைவருடைய பணி. அதுக்கு இவருக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? நன்றி, வணக்கம்.